Welcome to SANS AI Insight. Our motto: simplify, automate, and integrate. Now let's start your journey from data analyst to AI researcher. ஹலோ கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் இன் பைத்தான்னா என்ன பார்க்க போறோம். நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம சேனல்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் போடுறோம். அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்களும் வந்து நான் ப்ராக்டிக்கலா வந்து நீங்க செஞ்சு பார்த்தா புரியும். நம்ம நாலேஜா பார்க்கறதோட நம்ம ப்ராக்டிக்கலா நான் வந்து படிச்சோம்னா இன்னுமே நம்ம மைண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா நிற்கும். ஸோ நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் கண்டினியூஸா வரும். அதெல்லாம் நீங்க வந்து ஸ்ட்ரக்சர்டா நீங்க வந்து கோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் சொல்ற மாதிரி நீங்க வந்து ஃபோல்டர்ல போட்டுச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்க ஓப்பன் ஃபோல்டர் நீங்க வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து டேட்டா அனலிஸ்ட் சீரிஸ் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம வந்து இன்னைக்கு வேரியபிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வேரியபிள்ஸ் பத்தி தான் போட போறேன். ஸோ வேரியபிள்ஸ் வேரியபிள்ஸ் டாட் பிஒய் நம்ம வந்து ஜூபிட்டர் நோட்புக் தான் யூஸ் பண்ணோம்ல. IPYNB அப்போ நம்மளுக்கு வந்து நோட் புக் வரும். இந்த கோ பைலட்டும் எதுக்குன்னா நம்மளுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் பண்றப்ப எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த எரரோ இல்ல நம்ம ப்ரோக்ராம் வந்து டவுட் அப்படின்னு நம்ம என்ன கேட்டாலும் தந்துரும் இது. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம மார்க் டவுன் பண்ணலாம். வேரியபிள்ஸ் இப்போ வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னா இன் பைத்தான் a variables is a named storage location. நம்ம வந்து ஒரு லொகேஷன்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம நேமிங் தரும். அதுதான் வந்து வேரியபிள். நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா டோட்டல் அப்படின்ற வேரியபிள் வந்து யூஸ் பண்ணி நம்ம சம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதே மாதிரி தான் வேரியபிள்ஸ்ன்றது இஸ் a named storage location in a computer's memory. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த இதான் வந்து கண்டெய்னர். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் தான் வந்து கண்டெய்னர். இந்த டோட்டல்ன்றது தான் நம்மளுக்கு வந்து வேரியபிள். இந்த டோட்டல்ன்றது நம்மளுக்கு வந்து வேரியபிள். அதான் வந்து ஒரு கண்டெய்னர் ஃபார்ம் பண்ணும். அந்த கண்டெய்னருக்குள்ள நம்மளோட வேல்யூஸ் வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 1 + 2 + 3 + 4 + 5னா 15. இந்த 15ன்ற வேல்யூ வந்து இந்த டோட்டல்ல சேவ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ற இந்த டோட்டலை பிரிண்ட் பண்றப்ப எனக்கு வந்து இந்த 15ன்ற வேல்யூஸ் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ தட் இஸ் த வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண முன்னாடி வேரியபிள்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. டிக்ளரிங் அண்ட் அசைனிங் வேரியபிள்ஸ். எப்படி வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 19 அப்படின்னு நான் வந்து டிக்ளேர் பண்ணனா இந்த 19ன்றது வந்து எனக்கு இந்த ஏஜ்ன்றதுல ஸ்டோர் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ஹைட் ஈக்குவல் டு 6.1. இந்த 6.1ன்றது எனக்கு இந்த ஹைட்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நேம்ல வந்து நான் வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம லெட்டர்ஸ் யூஸ் பண்றப்ப நம்ம எப்பவுமே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நேம்ல வந்து சான்ஸ் அப்படின்றத நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ரன் ஆகிடுச்சு. ஆனா எந்த ஒரு அவுட்புட்டும் வரல. அதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் யூஸ் பண்ணுவோம். பிரிண்டிங் த வேரியபிள்ஸ். எப்படி வந்து வேரியபிள்ஸை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம வந்து இதுல பார்ப்போம். இப்போ வந்து பிரிண்ட் நம்ம மேல என்ன தந்திருக்கோம், ஏஜ். அந்த ஏஜ்ன்ற வேல்யூவை நான் இதுல வந்து தரேன். நெக்ஸ்ட் வந்து என்டர் தந்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஹைட். பிரிண்ட் HEIGHT ஹைட். அங்க என்ன ஸ்பெல்லிங் தந்திருக்குமோ நம்ம அதே ஸ்பெல்லிங் தான் நம்ம தரணும். நெக்ஸ்ட் வந்து நேம். நான் வந்து இந்த பிரிண்ட்ன்றதுல ஏஜ் ஹைட் நேம்னு தந்துட்டு நான் வந்து இதை ரன் பண்றேன். Shift+Enter தந்தோடனே ரன் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த ஏஜுக்கு பதிலா 19 வந்துச்சு. ஹைட்டுக்கு பதிலா 6.1. நெக்ஸ்ட் வந்து நேம்ல சான்ஸ்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேமிங் கன்வென்ஷன். இப்ப நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு நேம்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ்ல தான் நம்ம வந்து நேம்ஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நேமிங் கன்வென்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த நேமிங் கன்வென்ஷன்ன்றது நம்ம வேரியபிள்ஸ்க்கு என்னென்ன நேம் வைக்கணும் அப்படின்றத ரூல்ஸ்.
ஃபர்ஸ்ட் உள்ளன்னா வேரியபிள் ஷுட் பி இன் டிஸ்கிரிப்டிவ். ஏன் வந்து வேரியபிள் டிஸ்கிரிப்டிவா இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரோட ஹைட் வாங்குறோம். இப்போ நான் ஹைட் ஈக்குவல் டு 5.11 அப்படின்னு தந்ததா எனக்கு வந்து ஹைட்னு தெரியும். நான் எக்ஸாம்பிளுக்கு h ஈக்குவல் டு 5.11 அப்படின்ற மாதிரி தந்தனா எனக்கு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த ஹெச்ன்றது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ த வேரியபிள் ஷுட் பி இன் டிஸ்கிரிப்டிவ். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் வந்து லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். லெட்டர் மீன்ஸ் கேரக்டர். ஏல இருந்து Z வரைக்கும் எதுனாலும் ஸ்டார்ட் ஆகலாம். அது ஸ்மால் கேஸாகவும் இருக்கலாம், இல்ல வந்து அப்பர் கேஸாகவும் இருக்கலாம். ஸோ லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா அண்டர் ஸ்கோர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும். அண்டர் ஸ்கோர் ஏஜ் ஈக்குவல் டு 17 இந்த மாதிரியே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகலாம். அப்புறம் வேரியபிள் நேம்ஸ் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். ஏன் இதை வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க ஏஜ்ன்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து தரேன். ஏஜ் ஈக்குவல் டு 13 அப்படின்ற மாதிரி நான் வந்து தரேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், இது வந்து நான் ரன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரிண்ட் நான் வந்து ஸ்மால் ஏஜ் அப்படின்ற மாதிரி நான் தந்தேன்னா, இதுக்கு நம்ம முன்னாடி வந்து நம்ம ஒன்று போட்டோம். நம்ம இந்த இடத்துல ஏஜ்ன்றது என்ன தந்தோம், நம்ம இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து ஏஜ்ன்றது ஸ்மால் ஏ தான் கொடுத்து ரன் பண்ணியிருந்தோம். எனக்கு அந்த ஏஜ் தான் இங்க வந்து ரன் ஆகுது 19. ஆனா இந்த 13ன்றது வரல. இப்ப ஏன் எனக்கு 13 வரல அப்படின்னு நான் செக் பண்ணனா, இங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் ஏ இருக்கு உங்களுக்கு, இங்க பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஏ இருக்கு. ஸோ த வேரியபிள்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். இப்போ நான் பிரிண்ட் கேபிட்டல் ஏஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு 13 வந்துச்சு. இங்க கேபிட்டல் ஏல இருக்கிறது இங்க கேபிட்டல் ஏல தான் நான் ஸ்டோர் ஆகும். 13ன்றது இந்த கேபிட்டல் ஏல இருக்க ஏஜ்ல தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ த வேரியபிள்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். நெக்ஸ்ட் வந்து வேலிட் நேம்ஸ்ல என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எதெல்லாம் வேலிடான நேம்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து வேரியபிள் நேம்ஸ்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் ஸ்டார்டிங்ல எஃப்ல ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து சென்டர்ல அண்டர் ஸ்கோர் வந்து ஃபுல்லா வந்து லெட்டர்ஸ் தான். ஸோ இட் இஸ் வேரியபிள், இட் இஸ் த வேலிட் வேரியபிள் நேம்ஸ். நெக்ஸ்ட் வந்து அண்டர் ஸ்கோர் ஏஜ் ஸ்டார்டிங்ல வந்து அண்டர் ஸ்கோர்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஈக்குவல் டு 17 வருது. ஸோ இது எல்லாமே வந்து வேலிட் வேரியபிள் நேம்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்வேலிட், நம்ம எப்படி வந்து வேரியபிள் நேம்ஸ் வந்து வைக்கக்கூடாது அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு 2 ஏஜ் ஈக்குவல் டு 17 இப்படின்றத வந்து நம்மளுக்கு எரர் காட்டும். ஸ்டார்டிங்ல வந்து நம்பர்ஸ் வரக்கூடாது, வெறும் லெட்டர்ஸ் அண்டர் ஸ்கோர் மட்டும்தான் வரணும். ஸோ இது வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு எரர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் அதான் ஸ்பெஷல் சிம்பிள் யூஸ் பண்றேன். ஸ்பெஷல் சிம்பிள் யூஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்பெஷல் சிம்பிள் நான் யூஸ் பண்றது எனக்கு வந்து எரர். ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து இன்வாலிட் வேரியபிள் நேம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. So see you in next video later and thank you.